வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அதாவது 12ஆம் தேதி மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல ஃபால் ஆச்சோ, அதே இடத்துல ரெக்கவரி இருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன், யுஎஸ் மார்க்கெட்ல வந்து நேத்து இதே மாரி தான் நடந்துச்சு. ஸோ அதே மாரி தான் இந்தியன் மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் யுஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி ஃபாலோ ஆயிருக்கனால, எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனையும், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸையும் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா கடந்த ஒரு 3 நாளா மார்க்கெட் எதையுமே ஃபாலோ பண்ணல. இன்னைக்குமே டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நேத்து இருந்துச்சோ, அதே இடத்துல திருப்பி வந்திருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நமக்கு நேத்து இருந்துச்சு. இத நான் ரீப்ளே பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் வந்து முந்தா நேத்து இந்த இடத்துல இருந்துச்சு நமக்கு. அப்போ இங்க இருக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒண்ணா மார்க்கெட் மேல போகும், இல்லன்னா கீழ வரும். ஸோ கீழ வந்தா இந்த இடத்துல நம்ம 22,800ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் என்னன்னா, அதாவது நேத்து வந்து சூப்பரான ஒரு ட்ரேட் இருந்துச்சு. யூசுவலா நான் வந்து 9:00 காலையில வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு 9:30 வரைக்கும் ட்ரேட் எடுக்கவே மாட்டேன். ஆனா நேத்து வந்து செகண்ட் கேண்டில் நான் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில்ல தான் வச்சிருந்தேன். ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம். பிரைஸ் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மூவ்மெண்ட்ஸ்னால, அப்போ நான் இத ப்ளே பண்றேன். பாருங்க. தொடர்ந்து கட 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 கடன்னு மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட். அதுக்கு அடுத்த கேண்டிலும் ரெட். ஸோ தொடர்ந்து ஒரு 9 ரெட் கேண்டில் வந்துச்சு. நீங்க டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 9 ரெட் கேண்டில். 9 ரெட் கேண்டில்ங்கிறது ஒரு ஷார்ட் எடுக்கிற ஒரு ஆளுக்கு பயங்கரமா அது. ஸோ நடுவுல ஒரே ஒரு கிரீன் கேண்டில். அதுக்கப்புறம் இது ரெட் கேண்டில். ஸோ 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கே என்னோட ட்ரேடிங்லாம் முடிஞ்சுச்சு காலையில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்சாலிடேட் ஆயி மார்க்கெட் வந்து நம்ம 22,800ல சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் மேல போயி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயி, ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயி நேத்து வந்து இந்த பொசிஷன்ல இருந்துச்சு. 23 23,000 பக்கம் இருந்துச்சு. ஸோ அதே ரேஞ்சுல வந்து திருப்பியும் மார்க்கெட் 23,000த்திலே மார்க்கெட் வந்து முடிஞ்சிரும். உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டாப் பண்றேன். ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 23,000த்துல ஸ்டார்ட் ஆயிட்டு, திருப்பியும் ஆல்மோஸ்ட் 23,000த்திலே முடிஞ்சிருச்சு. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த 23,000த்த 2 தடவ டெஸ்ட் பண்ணி 3வது தடவ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். 2 தடவ டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, 3வது தடவ பிரேக் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்ல நமக்கு நேத்து நடந்தது. அண்ட் நேத்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஷார்ட் கால் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் பொசிஷன் வந்து இந்த இடத்துல. ஸோ நான் ஏன் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு கேண்டில்ல நமக்கு தெரியாது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த 23,000 ரேஞ்ச்லேருந்து கீழ வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட்டு கேண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணும் புல் பேக் இருக்கான்னு. ஸோ அதனால வெயிட் பண்ணோம். அடுத்து செகண்ட் கேண்டில் வந்துச்சு. ஸோ செகண்ட் கேண்டில்ல பாதி பிரைஸ் இருக்கும்போது நான் இது பண்ணேன். அப்ப இதோட ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்னா, அதுக்கு முன்னாடி கேண்டிலோட டாப்ல விக்கோட எட்ஜ்ல வைக்கணும். ஸோ வச்சுட்டு நம்ம ஒரு 1:4 ரேஷியோ வைக்கிறோம். ஸோ 1:4 இந்த இடத்துல. ஸோ நீங்க இந்த 1:4ல பாருங்க, எவ்வளோ அழகா பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி திருப்பி மார்க்கெட் அதாவது இந்த ரெட் கேண்டில்ல ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா, அடுத்த கிரீன் கேண்டில்ல மேல வந்திருக்கும். இல்ல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் 22,800 வரைக்கும் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேடு. அண்ட் இந்த மேல சப்போர்ட் எடுக்கும்போது, நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா, நம்ம வந்து மேல போகாம தான் இருந்திருக்கு. நெறையா தடவ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் கீழ கீழ வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்திருக்கலாம். நான் ஐ திங்க் இங்க எடுக்கல. பேங்க் நிஃப்டி போயிட்டேன் நானு இதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, 1, 2, 3 தடவ டெஸ்ட் ஃபர்ஸ்ட் தடவ இங்க போயிருக்கு. திருப்பி கீழ வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னேன்னா, நான் எப்படிங்கிறத இங்க காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேல போச்சு. ஒரு புல் பேக். திருப்பி மேல போச்சு. ஒரு புல் பேக். இங்க வரைக்கும் மேல போயிருச்சு. இது ஃபர்ஸ்ட் தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கு. திருப்பி வந்துச்சு. இங்க செகண்ட் தடவ டெஸ்ட் பண்ணியிருக்கு. திருப்பி வந்துச்சு. இங்க தேர்ட் தடவ டெஸ்ட் பண்ணும்போது, மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து கீழ வந்து ஆல்மோஸ்ட் 23ல முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த தேர்ட் தடவ டெஸ்ட் பண்ணிட்டு 23,000க்கு கீழ வரும்போது, நீங்க ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் இந்த ட்ரேட் ஃபர்ஸ்ட் நேத்து எடுத்த ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 1% ப்ராஃபிட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். அதே மாரி நீங்க சப்போஸ் செகண்ட் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தேர்ட் கேண்டில்லேருந்து எடுத்தா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு 69 பாயிண்ட்ஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல ட்ரேட் தான். ஸோ அப்ப மார்க்கெட் பொறுத்தளவுல நேத்து மார்க்கெட் பொறுத்தளவுல பிரைஸ் ஆக்ஷன் ஒபே பண்ணி மார்க்கெட் கீழ வந்து மேல போயிருக்கு. ஸோ இப்ப நான் என்னன்னா, நான் வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அத ஆக்டிவேட் பண்ணலாம்.
அண்ட் நான் சூப்பர் ட்ரெண்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். சொல்றேன். ஸோ இப்ப நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, யூசுவலா வந்து 50 காமிச்சிடுறேன். ஸோ எஸ்எம்ஏ. இந்த எஸ்எம்ஏல பார்த்தீங்கன்னா, யூசுவலா 50, 100, 200 மட்டும் தான் வச்சிருப்பேன். பட் மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மூவ் ஆகுதுங்கிறனால, நான் வந்து என்னோட டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸா மாத்தி, அதே மாரி 10 மூவிங் ஆவரேஜும் வச்சுட்டேன். ஏன் 10 மூவிங் ஆவரேஜ் நான் வச்சேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்பிளா கால்குலேட் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். அப்போ லோவஸ்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜே நமக்கு 50 தான். ஸோ 50ங்கும்போது 50 கேண்டில்ல அத கால்குலேட் பண்ணி தான் நமக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் குடுக்கும். அப்போ பிரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் நெறையா இருக்கு. பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ் நெறையா இருக்குன்னா தான் அந்த 50 வேலை செய்யும். ஆனா, நமக்கு இங்க வந்து பிரைஸோட மூவ்மெண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கு. நீங்க அழகா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே ஆல்மோஸ்ட் லைக் 500 பாயிண்ட்ஸ் தான் நிஃப்டி மூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து 23,000த்துல இருந்திருக்கு. ஆ சாரி 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. 500 பாயிண்ட்ஸ் கூட இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வெறும் 200 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. அப்படிங்கும்போது இது ஒரு நாளைக்கான நிஃப்டியோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இந்த மாரி லோவஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, லோ டைம் ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டோம்னா நெறைய கேண்டில் கணக்குக்கு வரும். அப்போ நான் 15 மினிட்ஸ் வச்சேன்னா, ஒரு நாளைக்கே எனக்கு 24 கேண்டில் தான் வரும். அப்போ அப்போ இந்த ஒரு நாளைக்கே 24 கேண்டில் தான் 15 மினிட்ஸ்ல வருதுன்னா, நான் 50 எஸ்எம்ஏ 50 எஸ்எம்ஏ இருக்கும்போது, எனக்கு 2 டேஸோட ட்ரேடிங் ஓட அ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் கிடைக்கும். அப்படிங்கிறனால, ஸோ அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் வேலிடேட் ஆக்குறதுக்கு, வேலிடேட்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, டைம் ஃப்ரேம குறைச்சுக்கிட்டேன். அப்போ 24 சாரி 24 கேண்டில் ஒரு நாளைக்கு இருக்கிற இடத்துல, நமக்கு இப்ப எவ்வளோ கிடைக்கும்னா, 52 கேண்டில் கிடைக்கும். 3 மினிட்ஸ் வைக்கும்போது. ஸோ 3 மினிட்ஸ் வைக்கும்போது, இந்த 6 ஹவர்ஸ் ஆஃப் ட்ரேடிங் செஷன்ல நமக்கு ஒரு 52 கேண்டில் கிடைக்கும். அப்போ அந்த 52 கேண்டில்ல நான் வந்து லாஸ்ட் 10 கேண்டில்ல தான் 10 மூவிங் ஆவரேஜ் நடக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு நான் சொல்ற இந்த மூவிங் ஆவரேஜ் கணக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நான் ஏன் அதிகமா எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பலன்னா, நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அத மறுபடியும் மறுபடியும் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. அப்படிங்கிறனால, இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல நமக்கு ரொம்ப கிளியரான பிரைஸ் ஆக்ஷன் கிடைச்சுச்சு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ தவிர. ஸோ யூசுவலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுமே நேத்து ஒரு ட்ரேடிங் செஷன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிற முடியும். பட் இருந்தாலுமே, நமக்கு வந்து செகண்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன் வந்து கேண்டில்ஸ் கீழ ஃபாலோ ஆகுதுன்னு. ஸோ ஒண்ணா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க பண்ணலாம். இல்லன்னா நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நான் ஃபாலோ பண்றது. அப்படின்னு பார்க்கும்போது, எப்போ இந்த சிம்பிள் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்க இருக்கு. ஸோ நம்மளோட ட்ரேடிங் வந்து அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல, அதாவது சிம்பிள் மூவிங்க்கு கீழ இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட் கீழ போகுதுன்னு அர்த்தம். நீங்க இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. ஸோ மேல இருக்குன்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். அண்ட் இந்த கேப் நடுவுல இருக்கு தெரியுதா? நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப் வந்து நமக்கு கிளியரா சொல்லும். அந்த எவ்வளோ தூரம் அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஒரு விஷயம் நேத்தோட டவுன்ஃபாலோட ஆங்கிள் நம்ம ஒரு 3 கேண்டிலுக்கு மட்டுமே ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 76 இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள நம்ம வந்து வேற மாரி கூட பார்க்கலாம். ம் ப்ரொஜெக்டர். ஸோ இந்த மாரி நான் ப்ரொஜெக்டர் வச்சு கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து டவுன் சைட் ஆங்கிள். இந்த டவுன் சைட் ஆங்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. அப்போ இந்த ஸ்டீப்னஸ் இருக்கு அப்டின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 70 டிகிரி இருக்கு. அப்போ இந்த 70 டிகிரி இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கீழ விழுகுதுன்னு அர்த்தம். ஸோ அதே டவுன்ஃபால் தான் நமக்கு இங்கேயும் கிடைச்சுச்சு. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 70 டிகிரி இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து இந்த ஆங்கிள்ஸ் பார்ப்பேன். பட் எல்லா தடவையும் அது அக்யூரேட்டா இருக்கணும்னு இல்ல. அண்ட் யூசுவலா என்னன்னா, எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கோ, அதாவது இங்க இந்த இடத்துல நம்ம இப்டி ஆங்கிள் பார்க்குறோம் அப்டின்னா இந்த இந்த இடத்துல எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கோ, 50, 45க்கு 30 டிகிரிக்கு மேல இருந்தாவே, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். டவுன்ஃபாலோ மேல போறதோ அது. ஸோ அப்படிங்கிறனால நேத்து மார்க்கெட் இந்த இடத்துல முடிச்சுச்சு. இதுதான் நம்மளோட பொசிஷன். நம்ம இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பெருசா நமக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கல. இதுதான் நேத்து இருந்துச்சு. என்னன்னா, ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்குமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ அட் த மனி 23:50ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ் வந்து 28,00,000 ஆர்டர்ஸும், புட் வந்து 24,00,000 ஆர்டர்ஸும் இருக்கு. ஆனா நம்ம ஹையர் சைடு லோவர் சைடு போனா 23,000ல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா 22,700ல தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. ஆனா நீங்க டாப் சைடு போகும்போது 23,100, 23,200, 23,300. ஸோ 3 டிஃபரெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே அட் த மனி. இப்ப இருக்கிற கால் அண்ட் புட் ரேஷியோவ விட அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால,
நமக்கு வந்து இப்ப டாப் 3 எடுத்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இத தாண்டுச்சுன்னா மார்க்கெட் இங்க தான் போகும். ஸோ நடுவுல இருக்கிறதெல்லாம் சின்னது. ஆனா, மேல இந்த பக்கம் அதாவது பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது நம்ம கால் மட்டும் தான் பார்க்கணும். புட்ட பார்க்கக்கூடாது. அப்போ கால் பிரைஸஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல 56 லேக்ஸ் குவான்டிட்டி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பியும் 56 லேக்ஸ் குவான்டிட்டி இருக்கு. அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு மேல போறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,100லயும் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பிரைஸ் இருந்துச்சு பாருங்க. ஸோ நம்ம ஃபிப்னாச்சி வரைஞ்சா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிப்னாச்சி சீரிஸ்ல நான் வந்து இப்போ வரைஞ்சிருக்கேன். ஸோ 23,000, 23,100 சரி வேண்டாம். இது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நம்ம விட்டுறலாம். சாரி. ஸோ இப்ப இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல 23,100ல ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உன்னொன்னு வந்து 23,200. ஸோ மார்க்கெட் நாளைக்கு மேல போச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இது 2 தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி டவுன் சைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு 22, 22 இது வந்து 23,000தோட ஒரு சப்போர்ட். அப்போ டவுன் சைடு வர்றதுக்கு நான் இங்க ஒரு 2 பாக்ஸ் போடுறேன். ஸோ 23,000த்துல ஒரு சப்போர்ட்டும், அதுக்கடுத்து 22,700. ஸோ லோவர் சைடு விழுறதுக்கு நமக்கு நெறையா டவுன் சைட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓ! ஓகே. ஸோ அப்ப நம்ம அ நாளைக்கு பார்க்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு பார்க்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல போகுது அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகுதுன்னா, இங்கேருந்து போனா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா 23,100லயும், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,200லயும். ஸோ அப்ப நாளைக்கு மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இன்னைக்கு நடந்த மாரியே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல டெஸ்ட் பண்ணிட்டு 23,100 டெஸ்ட் பண்ணி, அப்படியே டவுன்ஃபால் ஆறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு நெறையா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணி, நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுவோம். அண்ட் நீங்க பிரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 23,100லயும், செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து 23,200லயும் வச்சுக்கலாம். லோவர் சைடு வருதுன்னா, நீங்க வந்து 23,000 கிராஸ் ஆறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் சப்போஸ் டவுன்ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி. ஸோ அப்ப டவுன்ஃபால் ஆச்சுன்னா, இந்த 23,000 கிராஸ் ஆறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா, 22,800ம் அப்படி இல்லன்னா 22,700 வரைக்கும் நீங்க மார்க்கெட் போலாம். ஸோ இதுதான் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆஃப் நிஃப்டி. நீங்க வந்து அ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம மத்த ட்ரேடிங் சம்மந்தமான வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அதேமாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.